24/7 எப்பொழுதும். அதனால தான் உங்களுக்கு நல்லா இப்போ ஹெல்ப் லைன் அப்படின்னு சொல்லி நிறையா இதில் இருக்க ஹெல்ப் லைன்னாக்கா எப்பொழுதுமே அது எப்போ அடித்தாலும் கூட உதவிக்காக அது அவங்க ரிசீவ் பண்ணுவாங்க. அதான் ஹெல்ப் லைன். இன்னைக்கு எல்லாம் ஹெல்ப் லைன் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்பர் கொடுத்துட்டுவாங்க. அடித்தா பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த இடத்துக்கு அடித்தாக்கா பாட்டு பாடாது, பதில் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரையே உறுதியாய் பற்றி கொண்டு ஆண்டவரே. அதனால தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் பொழுது, அவரை பற்றி கொள்கிற விதத்தை எல்லாம் சொல்லும் பொழுது, அவரை முற்றிலும் சார்ந்து கொள்வான். நீரே என் கண்மலை, நீரே என் அடைக்கலம், நீரே என் கோட்டை, நீரே என் தஞ்சம், உம்மை நம்பியிருக்கிறேன், நீரே என் அடைக்கலம், நீரே என் உயர்ந்த அடைக்கலம். அப்போ வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்கிற உள்ளம் ஆவியானவர் நமக்கு தருகிறார். எப்போ அந்த ஒரு உள்ளம் வருதுன்னாக்கா, அநேகருக்கு நம்ம சொல்கிறோம் இயேசு உறுதியை பிடிச்சிக்காங்க அப்படின்னு சொல்கிறோம், பிடிக்க முடியறதில்ல. சில நன்மைகளை பெற்றுக்கொண்ட உடனே தடுமாறி போய் விடுகிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உறுதியாய் பற்றி கொள்கிறதற்கு நமக்கு உதவி செய்கிறார். அவர் நல்லவர் அப்படின்னு சொல்லி நம்மளால் உறுதியாய் அவர் மேல் நம்பிக்கை வைப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக தடைகள் உண்டாகலாம். ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்க. வாழ்க்கையில் இது என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். எப்படின்னாக்கா, எப்பெல்லாம் சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விரும்புகிற மாதிரி இல்லையோ, அப்போ கர்த்தர் நல்லவர்னு சொல்லி வாய்த்திருந்து சொல்ல முடியாது. அதனால்தான் எப்பொழுதுமே வசனங்கள் நம்முடைய இருதயத்தில் நிரம்பி இருக்க வேண்டும். கர்த்தரை குறித்து எழுதப்பட்ட வசனங்கள் நம் இருதயத்தில் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் வாய்த்திருந்து சொல்ல முடியும். ஒரு சில வசனங்களை கர்த்தர் நல்லவர் என்பதை குறித்து நான் வாசிக்கிறேன். வேதாகம் இருந்தாக்கா நான் சொல்லும் பொழுது நீங்களும் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 நாளாகமும் 16:34 சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் சொல்லுவோமா? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 13வது வசனம், அவர்கள் ஒருமித்து பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீத வாத்தியங்கள் உடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிரம்பியது. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அடுத்து 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 3வது வசனம், அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்குகிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது தலவரிசை மட்டும் தலையிலே முகம் குப்புற குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது. அடுத்து எஸ்ராவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனம், கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகிறது நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவாரித்தார்கள். எல்லாரும் சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர், என் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 100வது சங்கீதம் 5வது வசனம், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. எல்லாரும் சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்னுடைய வாழ்க்கையில் என்றென்றைக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும். ஆமேன். எரேமியா 33:11, இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லுவோமா? சேனைகளின் கர்த்தர்,
சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. புலம்பல் புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 23, 24 இப்படி சொல்லுகிறது: தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இப்படி சொல்லும் பொழுது சில நேரத்தில் கர்த்தர் காத்திருக்கிறவர்களுக்கும் தேடுகிறவர்களுக்கும் நல்லவர் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. அப்போ உண்மையாகவே அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் நல்லவர். ஒருவேளை அவரை தேடாது இருக்கிறவர்களுக்கு அவர் கெட்டவரா? அப்படி அல்ல. அவர் எப்பொழுதுமே கெட்டவர் அல்ல. அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. என்ன ஒரு காரியம் அப்படின்னாக்கா, தேடாதவர்கள் கர்த்தர் நல்லவர் என்று அறிந்து கொள்ளாதிருக்கிறார்கள். அவரை அதனால்தான் வேதவசனம் சொல்லுகிறது, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம்முடைய மலையை வருஷிக்க பண்ணுகிறார். இப்போ உதாரணத்துக்கு, காலையிலே சூரியன் உதிக்கிறது, வானத்திலிருந்து மழை பெய்கிறது, காற்று அடிக்கிறது. இப்படி சில பொதுவான சில நன்மைகளை எல்லாம் தேவன் தான் மனிதனுக்கு தருகிறார். இப்படி தரும் பொழுது யார் நம்மளை தேடுறாங்க, யார் நல்லவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து அவர் மழையை தருகிறதில்ல, வெயிலை தருகிறதில்ல, காற்றை தருகிறதில்ல, விளைச்சலை தருகிறதில்ல. அவர் எல்லாருக்கும் நல்லவராக இருக்கிறபடினாலே அவர் பொதுவாகவே அவர் எல்லா நன்மைகளையும் தருகிறார். ஆனால் என்ன ஒரு விஷயம் என்று சொன்னால், அவரை தேடுகிறவர்கள் அவர் நல்லவர் என்பதை அறிந்து கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. தேடுகிற நாம் என்ன பண்றோம்? நல்லவர் என்று அறிந்து கொள்ளுகிறோம். ஆனால் அவரை தேடாதவர்கள், கர்த்தரை தேடாதவர்கள், இயேசுவின் உதவியை நாடாதவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? நல்லது நடந்தா கடவுள் நல்லவர் அப்படின்னு சொல்றாங்க. சில தீமைகள் நடந்தா கடவுள் எப்படி எனக்கு தீமையை செஞ்சுட்டாரு பாரு, கடவுளை இதை கொடுத்துட்டாரு, கடவுளை பார்க்கல. யோசனை பண்ணி பாருங்க. அப்படி சொல்றத நீங்க கேட்டிருப்பீங்க. கடவுளை என்னை பார்க்கல, கடவுளை என்னை விசாரிக்கல, கடவுள் ஏன் எனக்கு இதை எனக்கு கொடுத்தாரு, கடவுள் ஏன் இந்த தீமையை செய்தாரு, ஏன் இந்த காரியம், இந்த தீமையான காரியம், இந்த வேதனையான காரியம் ஏன் நடந்தது என்று சொல்லி கேள்வி கேட்பார்கள். ஆனால் கர்த்தரை தேட மாட்டார்கள். கர்த்தரை தேடுகிற நாமும் கர்த்தர் எப்பொழுதும் நல்லவர் என்பதை நாம் அறிந்து உணர்ந்து நாம் விசுவாசிக்கிறோம். ஆமென். சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே புரியாமல் சில காரியங்கள் நமக்கு நடக்கும் பொழுது, கர்த்தர் கெட்டவர் ஆயிட்டாரா, இல்லை தீமை செய்கிறவர் ஆயிட்டாரா? இல்லை, கிடையாது. நம்ம இந்த பாவ உலகத்தில் இருக்கிறபடினாலே சில காரியங்கள் நாம் விரும்புகிறபடி நடப்பதில்லை. ஆனால் எப்படி இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் நடக்கவில்லை என்று சொன்னாலும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, அவரை தேடுகிற நமக்கு எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும், இந்த வசனத்தை தியானிக்கிறவர்களுக்கு, இந்த வசனத்தை கேட்கிறவர்களுக்கு, அவருடைய வார்த்தையை படிக்கிறவர்களுக்கு, அவருடைய போதனைகளை கேட்கிறவர்களுக்கு எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் அவர் நல்லவராகவே தெரிகிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையா இருக்குது. ஒரு மரணம் நேரிடுது, உறவுகள் பிரியும் பொழுது, கணவன் பிரியும் பொழுது, மனைவி பிரியும் பொழுது, பிள்ளைகள் பிரியும் பொழுது ஒரு துக்கம் நேரிடுகிறது. ஐயோ, இந்த பூமியில் வாழ்ந்தோம், அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள் என்ற துக்கம் நேரிடுகிறது. ஆனால் அதை கூட கர்த்தர் நல்லவர் என்ற ஆங்கிள் பார்க்கக்கூடிய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி எழுதப்பட்டிருக்கிறது, இந்த வார்த்தைகளால் ஒருவரை ஒருவர் தேர்ச்சி கொள்ளுங்கள். ஏன்னா நல்லது. இந்த கூடாரத்தை விட்டு பிரிகிறது கர்த்தர் செய்கிற காரியம் அல்ல, ஒவ்வொரு மனுஷனுக்கும் நேரிடும்படியாய் நியமித்திருக்கிறது. அது எப்பொழுதுனாலும் பிரியலாம். ஆகவே தான் கர்த்தர் நல்லவர். சூழ்நிலைகள் சில நேரங்களிலே நமக்கு கர்த்தருடைய அந்த நல்லவர் என்ற அந்த காரியத்தை புரிந்து கொள்ள முடியாமல் நாம் இருந்தாலும் கூட
நம் இத்தனை வசனங்கள் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுகிற பொழுது நாம் சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே அவர் நல்லவர். அல்லேலூயா. எதன் அடிப்படையில்? ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு சில நன்மைகள் நடக்காமல் இருக்கலாம். அவர் கெட்டவராக இருக்க முடியுமா? கிடையாது. அவர் நல்லவர், நல்லவரே. ஆகவே அந்த உணர்வினால் நம்முடைய இருதயங்களை நிரப்ப வேண்டும். அப்படி நிரப்பணும்னாக்கா அவரை குறித்து எழுதப்பட்ட வார்த்தைகள் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். கர்த்தர் எப்பேற்பட்டவர் என்ற அறிவு நமக்கு உண்டாக வேண்டும். ஏன் கர்த்தர் நல்லவர் என்பதை தியானிக்கிறோம்? கர்த்தர் வல்லவர் என்பதை தியானிக்கிறோம். ஏன் அவருடைய வார்த்தையை தியானிக்கிறோம்? ஏன் சொன்னாக்கா அவருடைய வார்த்தை நம்முடைய இருதயங்களை நிரப்ப நிரப்ப அவரை குறித்து அவரை குறித்த நம்முடைய பார்வை, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய விசுவாசங்கள் எல்லாமே மாறிவிடும். இப்போ விசுவாசத்தினால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிழைக்க முடியும். விசுவாசத்தினால் நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். 2 நாளாகமத்தின் புஸ்தகம், கர்த்தர் எப்பேற்பட்டவர், இந்த நல்லவர் என்று சொல்கிறாரே, இவர் எப்பேற்பட்டவர், அவரை குறித்து இன்னும் சில காரியங்களை இந்த நாளிலே உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்க நான் விரும்புகிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றார். பாருங்க, ஒரு காரியத்தை அறியாது இருந்த அப்படின்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசி சொல்றான். என்ன காரியத்தை நீ அறியல? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, எல்லாரும் சொல்லுங்க, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு. அதைத்தான் நம்ம மேலே பார்த்தோம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிறவர்களுக்கும், எல்லாரும் சொல்லுங்க, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிறவர்களுக்கும். இயேசு நல்லவர், 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 நன்மை செய்கிறவர். இங்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறது? 2 நாளாகமம் 16:9 தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு. உத்தம இருதயத்தோடுனாக்கா எந்த ஒரு சின்ன ஒரு கரை கூட இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற அந்த அப்படியேப்பட்டது அப்படி அல்ல. ஏன்னா நம்ம எல்லாருமே குறை உள்ளவர்கள், கரை உள்ளவர்கள். ஆனால் ஒன்று, நம்ம எல்லாருக்குமே அவருக்காய் காத்திருக்க தெரியும், அவரை தேட தெரியும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறோம்? அவருக்காய் நாம் காத்திருக்கிறோம் பல நேரங்களில். அதுதான் ஜெபிப்பது, துதிப்பது, ஆராதிப்பது. அடுத்து இன்னொன்று, அவரை நாம் தேடுகிறோம். ஒவ்வொரு நாளும் அவரை தேடுகிறோம், ஒவ்வொரு நாளும் அவரை நாடுகிறோம், அவருடைய வார்த்தைகளை வாசிக்கிறோம், அவரை தியானிக்கிறோம், அவருடைய வல்லமையை தியானிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறாராம்? தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி இங்கே உலாவி கொண்டிருக்குது. கர்த்தருடைய கண் என்ன பண்ணிட்டு இருக்குது பாருங்க. கர்த்தருடைய கண்கள் யார் அவரை தேடுறாங்க, யார் அவருக்கு காத்திருக்கிறாங்க, யார் அவருடைய உதவியை நாடுகிறார்களோ அவர்களுக்கு அவருடைய வல்லமையை, அதாவது அவருடைய நன்மைகளை, அவர் என்ன செய்ய முடியும் அப்படின்றத காண்பிக்கும்படியாக. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, உண்மையா அவரை தேடி பார்த்தா அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத காண்பிக்க, விளங்க பண்ணும்படினாக்கா வெளிப்படுத்தும்படியாக காத்திருக்கிறாரு. உண்மையாக அவரை தேடினாக்கா ஒரு சாதாரண ஒரு மனுஷன் எடுத்து என்ன பண்ண முடியுன்றத அவர் காண்பிக்க தேடிட்டு இருக்கிறாரு. இன்னும் யாராக இருக்கலாம்? ஒரு வேளை உங்களுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் இருக்கலாம். உத்தம இறுதித்தோடு அவர் தேடினாக்கா அவர் யாருன்றத உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துவார். இன்னைக்கு பாருங்கள், இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இயேசு யாருன்றத உங்கள் வாழ்க்கையை பார்த்தாவே தெரிஞ்சிடும். ஏன் தெரியுமா? ஒன்றுக்கும் உதவாது இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், சாபத்தில் இருந்தோம், ஒரு ஒழுக்கமற்ற வாழ்க்கை, ஒரு குறைவுள்ள ஒரு வாழ்க்கை. ஆனால் இன்னைக்கு நம்மளை பார்க்கும்போது தெரியுது இயேசு யார் என்று. ஆமென். இயேசு யாருன்னு சொல்லி உலகத்துக்கு சொல்கிறதுக்கு இந்த வசனம் மாத்திரம் போதாது. இந்த வசனம் மாத்திரம் சொல்கிறதில்ல, ஒவ்வொரு இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற, உத்தம இருதயத்தோடு அவரை தேடுகிற, அவர்களுடைய வாழ்க்கையில் இயேசு செய்கிற காரியம். எத்தனையோ பேர் பாருங்க, நல்ல உணவு, நல்ல உடை, ஒரு அடிப்படை வசதி இல்லாத சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்துவை கண்டு கொண்டீர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கண்டு கொண்டோம்.
இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு முன்னேற்றத்தின் பாதையில், ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே, பொருளாதாரத்திலே முன்னேற்றத்தின் பாதையிலே நடத்தி அவருடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். அதுதான் கர்த்தருடைய நல்ல உள்ளம், அவருடைய இருதயம் அதுதான். 1 பேதுரு 3:12 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. பாருங்க, நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. கண்கள் எப்பவும் நீதிமான பார்த்துட்டே இருக்குது. நம்ம பாடலை பாடும் பொழுது சொன்னோம், நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். அப்ப இயேசுனுடைய கண்கள் உங்களை என்னையும் பார்த்துக்கிட்டே இருக்குது. எதுக்கு பார்த்துட்டு இருக்குது? என்ன வேண்ட போறான், என்ன கேட்க போறான், என்ன ஜெபிக்க போறான். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ஏன் நாம் சில காரியங்களிலே பெற்றுக்கொள்கிறதிலே நாம் தாமதம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னாக்கா, நாம் நீதிமான் என்ற உணர்வும் கர்த்தருடைய கண் என்மேல் நோக்கமாயிருக்கிறது என்ற அறிவும், நான் ஜெபிக்கும் பொழுது அவர் கவனமாய் கேட்கிறார் என்ற அந்த ஒரு வெளிப்பாடும் நமக்கு இல்லாதனால தான் பல காரியங்களிலே நாம் ஜெபிப்பதற்கும் அதை பெற்றுக்கொள்வதற்கும் நாம் தாமதம் உள்ளவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. நீதிமான் என்ற வார்த்தை குறித்து ஒரு சில வார்த்தைகளை என்ன சொல்லிவிடுகிறேன். நீதிமான்னா யாரு? பழைய ஏற்பாட்டிலே நீதிமான்னா யார் தெரியுமா? யார் நீதிமான்? லூக்கா 18:13 சொல்லுகிறது, ஆயக்காரன் தோரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்றான். பழைய ஏற்பாட்டு காலங்குது. புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருந்தாலும் கூட இயேசு இன்னும் மரிக்கவில்லை, இயேசு ரத்தம் சிந்தவில்லை, இயேசு உயிரோடு எழும்பவில்லை. பழைய ஏற்பாட்டின் ஜெபம் இது. ஆயக்காரனும் பரிசேயனும் வருகிறார்கள். அங்கு வந்து வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, தேவனே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும். அப்ப பழைய ஏற்பாட்டில் நீதிமான்னா யாருன்னாக்கா, கிருபை வேண்டும் என்று தன்னை தாழ்த்தி கிருபையை சார்ந்து கொள்ளுகிறவன், கிருபையை அண்டிக் கொள்ளுகிறவன், கிருபைக்காய் ஏங்குகிறவன். ஆண்டவரே நான் பாவி, எனக்கு கிருபை ஆயிரும் என்று சொல்லி எவன் அவருடைய கிருபையை சார்ந்து கொள்ளுகிறானோ, கிருபையை வாஞ்சிக்கிறானோ, அவன் நீதிமானாக்கப்பட்டான். அப்படிதான் பழைய ஏற்பாட்டிலே கிருபை கொடுக்கப்பட்டது. அந்த கிருபையை பெற்று கொண்டவர்கள், கிருபையை அண்டி கொண்டவர்கள், கிருபையை சார்ந்து கொண்டவர்கள், கிருபை வேண்டும் என்று கேட்டவர்கள் நீதிமான்களாக்கப்பட்டார்கள். அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. தாவீதுடைய வாழ்க்கையில் அப்படிதான். ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும், உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும், என் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். தாயின் கருவில் நான் உமக்கு பாவியாய் பிறந்தேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள், என்னுடைய மீறுதல்கள் உமக்கு முன்பதாக இருக்கிறது, உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், என்மேல் இறங்கும், என் கிருபையாயிரும், உம்முடைய ஆவியை எடுத்து போடாதிரும், என்னை உயிர்ப்பையும் என்று கிருபையை சார்ந்து கொள்ளுகிறவன் நீதிமானாக்கப்படுகிறான். பழைய ஏற்பாட்டிலே. புதிய ஏற்பாட்டிலே அதே கிருபை இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அதை விட இன்னும் மேலாக நமக்கு நீதிமானாக்குற இன்னொரு காரியம் உண்டு. ரோமர் 5:9 இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? இன்றைக்கு நாம் எப்படி நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம்? வெறும் அவருடைய கிருபையை அண்டிக் கொள்கிறதுனால் மாத்திரமல்ல, அவருடைய இரத்தத்தை விசுவாசித்ததினால். ஹல்லேலூயா! எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னுடைய பாவங்களை கழுவி என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது. பாருங்க, இந்த ஒரு அறிவு இருக்கணும் எப்பொழுதுமே. அதனால்தான் வெறும் ஆண்டவருடைய கிருபை, இரக்கங்கள், அவருடைய தயவு, அன்பை மாத்திரம் நம்புகிறவர்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. புதிய ஏற்பாட்டில அவருடைய இரக்கத்தை நம்புகிறார்கள். அவருடைய இன்னைக்கு அநேகர் பாருங்க, ஜெப உதவி கேட்கிறாங்க,
தங்கள் வாழ்க்கையில் ஜெபோதி கேட்குறாங்க. ஜெபோதி கேட்கும் பொழுது நாம் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும் பொழுது அவருடைய அளவற்ற இரக்கத்தினாலும் மனிதர் மேல் வைத்திருக்கிற அந்த பேர் அன்பினாலும் அவருடைய மனதுருக்கத்தினாலும் அவர் அற்புதம் செய்கிறார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. நல்ல ஒரு சத்தியம். அவர் உதவி செய்கிறார், அன்பு செய்கிறார், அற்புதம் செய்கிறார். சில நன்மைகள், தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும்படியாய் செய்கிறார். எதனால் செய்கிறார்? ஊழியக்காரர்கள் ஜெபித்தது நிமித்தம், தேவனுடைய இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட சபையார் இணைந்து ஜெபித்தது நிமித்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட பரிசுத்தவான்கள் இணைந்து ஜெபித்தது நிமித்தம், சிலருடைய வாழ்க்கையிலே அவருடைய இரக்கத்தின் நிமித்தம், அன்பின் நிமித்தம், மனதுருக்கத்தின் நிமித்தம் சில நன்மைகளை அவர் செய்கிறார். நாங்கள் பார்த்திருக்கிறோம், நீங்களும் பார்த்திருப்பீங்க. ஆனா ஒண்ணு, அப்படி அந்த நன்மைகளை பெற்று கொண்டவர்கள் நீதிமான்கள் அல்ல. அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டவர்கள், இரக்கத்தை பெற்றுக்கொண்டவர்கள், அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள் நீதிமான்கள் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை விசுவாசித்து, ஆண்டவரே உம்முடைய இரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டது, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும், என்னை நீதிமான் ஆக்கும் என்று சொல்லி இயேசுவின் இரத்தத்தை வாஞ்சித்து, இயேசுவின் இரத்தத்தை விசுவாசித்து, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட தன்னை அர்ப்பணிக்கிறவனே நீதிமான். ஹல்லேலூயா. ஒருவேளை குறைகள் இருக்கலாம், ஆனால் நீதிமானாய் இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு நீதிமானாய் மாற்றப்படுகிறதற்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மேல் அவன் நம்பிக்கை வைக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் கிருபையாயிரும் அப்படின்னு சொன்னான், தாழ்த்தி ஜெபம் பண்ணான், சாம்பல் உட்காந்து ஜெபம் பண்ணான், தன் பாவங்களை அறிக்கை பண்ணான். அங்கு சொல்லப்படுகிறது லூக்கா 18:13-14 அந்த அந்த வேண்டுதல் செய்ததான அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே சொல்லப்படுகிறது, அவன் என்மேல் கிருபையாயிரும் என்று ஆயக்காரன் ஜெபித்த பொழுது நீதிமானாக்கப்பட்டான். நீதிமானாக்கப்பட்டான் ஆயக்காரன். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய, கண்டிப்பாக உதவி செய்வார். ஆனால் நீதிமானாக்கப்படுவது இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா. அவருடைய ரத்தத்தை குறித்ததான அந்த அறிவும் அந்த ரத்தத்தின் மேல விசுவாசமும் இன்றைக்கு நம்மை நீதிமான்கள் ஆக்குகிறது. ஆகவே அதை மறந்து போயிடக்கூடாது. எப்பொழுதுமே அவருடைய கிருபையும் இரக்கத்தையும் சார்ந்து வாழுகிறோம், நல்லது. ஆனால் அவருடைய ரத்தம் நீதிமானாக்கப்படுவதற்கு நமக்கு தேவையாயிருக்கிறது. நாம் நீதிமானாக்கப்படுவதற்கு அவருடைய ரத்தம் தேவைப்படுகிறது. பாவம் மன்னிக்கப்படுகிறது, இயேசுவின் ரத்தம் தேவைப்படுகிறது. ஆகவே தான் அவருடைய ரத்தத்தை பற்றி பேசுறதையும், அவருடைய ரத்தத்தை குறித்து அறிவிக்கிறதையும், அவர் ரத்தத்தினால் கழுவப்படுகிறதையும் அநேகர் மக்களை வாஞ்சிக்கிறதில்ல. இயேசு எப்படியாவது மனமிறங்கி எனக்கு ஒரு அற்புதம் செய்யட்டும், மனமிறங்கி எனக்கு ஒரு உதவி செய்யட்டும், கண்டிப்பா செய்வார். ஆனால் நீதிமானாக்கப்படலைன்னாக்கா அவருடைய பந்தியில இடமில்லை, அவருடைய பரலோகத்தில் பங்கு இல்லை. ஆகவே நாம் நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு நீதிமானாய் மாற்றுகிறதா இருக்கிறது. ஆகவே தான் பேதுருவில் சொல்லப்பட்டிருக்கிறது, 1 பேதுரு 3:12, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தங்க? யார் மேல் நோக்கமாக இருக்குது? எல்லாருக்கும் உதவி செய்யுது. புரிஞ்சுக்காங்க. யார் ஜெபம் பண்றாங்களோ, நீங்க மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணாலும் அங்க அவர் நன்மை செய்கிறார். நான் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணாலும் நன்மை செய்கிறார். மற்றவர்கள் இருக்கிற இடங்களிலே இயேசுவே அறியாத ஒரு மக்கள் எப்பயாவது இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு இயேசுவே எனக்கு உதவி செய்யன்னு சொல்லி வேண்டும் பொழுது, தன்னை தாழ்த்தும் பொழுது உதவி செய்கிறார். ஆனால் அவருடைய கண்ணு யாரை பார்த்துக்கிட்டே இருக்குதா? யாரை கவனிச்சுக்கிட்டே இருக்குது? யாரை பராமரிச்சுட்டு இருக்குது? யாருடைய ஜெபத்துக்கு எப்பொழுதும் திறந்திருக்கிறது? யாருடைய ஜெபத்துக்கு திறந்திருக்குது? நீதிமானுடைய ஜெபத்திற்கு. ஆமென். ஹல்லேலூயா. நீதிமானுடைய ஜெபத்துக்கு. இப்ப ஒரு இராணுவத்துல ஒரு இராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, எப்பொழுதுமே அவங்களுடைய அந்த அவங்களுக்கு மேலே இருக்கிறதான அந்த கமாண்டர், அவங்கள நிர்வகிக்கிற அந்த கண்ட்ரோல் ரூம்பு எப்பயுமே அவங்களுக்கு ஆயத்தமாக இருக்கும். ஏதாவது உடனடியாக ஏதாவது ஆபத்தான தகவல்களை தெரிவிக்கிறார்களா,
ஏதாவது முக்கியமான தகவலை தெரிவிக்கிறார்களான்னு சொல்லி அந்த கண்ட்ரோல் ரூமில் எப்போவுமே ரெடியாக வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க. அப்போ அந்த எல்லையிலோ அந்த பாதுகாப்பு இடங்களிலோ உண்டாகிறதான அந்த காரியங்களை தெரிவிக்கிறதுக்கு எப்பொழுதுமே 24/7 எப்பொழுதும். அதனால தான் உங்களுக்கு நல்லாவே போய் ஹெல்ப் லைன் அப்படின்னு சொல்லி நிறையா இதில் இருக்க ஹெல்ப் லைன்னாக்கா எப்பொழுதுமே அது எப்போ அடித்தாலும் கூட உதவிக்காக அது அவங்க ரிசீவ் பண்ணுவாங்க. அதான் ஹெல்ப் லைன். இன்றைக்கி எல்லாம் ஹெல்ப் லைன் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்பர் கொடுத்துட்டுவாங்க, அடித்தா பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த இடத்துக்கு அடித்தாக்கா பாட்டு பாடாது, பதில் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு எப்படி இருக்குதான்? வசனத்தை படிங்க, பார்த்து மனசுல பதிங்க. அப்பதான் உள்ளத்தில் அவர் மேல் இருக்கிற நம்பிக்கை விசுவாசமும் பெருகும். எப்படி இருக்குதான்? நான் சொல்றது நீங்க சொல்லணும். அவர் செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு காதை அடைச்சிட்டு இருக்கிறாரா? காதை மூடிட்டு இருக்கிறாரா? அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கிறாரா? காது கேட்காத ஒரு மாதிரி இருக்கிறாரா? வீட்டில் பாருங்க, எல்லாருமே நம்ம செய்கிறது தான், நம்மளை பாரு தான் கடவுளை நம்ம நினச்சிக்கிறோம். மனைவி சில நேரத்தில் ஏதாவது கசமசான்னு பேசும், காது கேட்காத மாதிரி போயிடுவார் கணவர். கணவன் ஏதாவது பேசுவார் குடும்பத்தில் நடக்கிறதுல, மனைவி காது கேட்காத மாதிரி போயிடும். பிள்ளைங்க ஏதாவது பேசும், அப்போ காது கேட்காத போயிடுவாங்க. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒன்று. நம்ம கடவுளையும் இப்படியே பார்த்துக்கிறோம். நான் ஜெபம் பண்ணால் அவர் காது கேட்காத ஒரு மாதிரி இருந்துக்கிட்டாரு. ஏன்னா சங்கீதத்துலையும் பழைய ஏற்பட்டு ஜெபத்துலையும் பரிசுத்தம் அப்படின்னு சொல்கிறேன், ஏன் காது கேளாதவர் போல் இருக்கிறீர் அப்படின்னு ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அது இல்லை. நீதிமான்களாக இருக்கிற உங்கள் மேலும் என் மேலும் அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. வேண்டுதலுக்கு செவி ஷார்ப்பாக இருக்குது. அப்போ நீதிமான் அப்படின்ற உணர்வோடு நீ ஜெபிச்சா அவர் கேட்கறதுக்கு கவனமாக இருக்கிறாரு. அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கிற நாம் நீதிமான்களாக இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இறுதியும் எவ்வளவு அவருடைய வார்த்தையினால் நிரம்பி இருக்கிறது. அவர் நம்மை குறித்து எழுதியிருக்கிற அந்த வார்த்தைகளால், அவரை குறித்து எழுதியிருக்கிற அந்த வார்த்தைகளால் இந்த பரிசுத்த வேதாகமும் நிறைந்திருக்கிறது. ஆகவேத்தான் இந்த வேத வசன அறிவு இல்லைன்னாக்கா வாழ்க்கையில் தோல்வியும் விரக்தியும். கடந்த நாட்களில் பரிசுத்தாவின் துணையோடு கூட உங்களோடு கூட ஆவியானவர் இடைப்பட்டார். என்னது? ஆத்துமாவில் இளைப்பு. ஏன் வருது ஆத்துமாவில் சோர்வு, இளைப்பு? ஏன் ஜெபத்திற்கு பதில் வருதில்ல அப்படின்னாக்கா என்ன இல்லை, இருதயத்தில் வசனம் இல்லை. இருதயத்தில் வார்த்தைகள் இல்லாதிருக்கும் பொழுது ஆத்துமாவில் சோர்வு உண்டாகிறது. எப்படி சரீரத்துக்கு போதுமான சாப்பாடு சாப்பிடலன்னா நம்ம சோர்ந்து போயிடுறோமோ, அது மாதிரி தேவையான அளவு வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால், தியானிக்கவில்லை என்று சொன்னால், வாசிக்கவில்லை என்று சொன்னால், பாடவில்லை என்று சொன்னால், சூழ்நிலைக்கு தேவையான வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் லோட் பண்ணிக்கலைன்னு சொன்னாக்கா அந்த சூழ்நிலை வரும்பொழுது சோர்வு உண்டாகும். ஆகவே எப்பொழுதும் அவருடைய வார்த்தைகளால் நம்முடைய இருதயத்தை நிரப்புவதில் ஜாக்கிரதையாக இருப்போம். அவருடைய கர்த்தர் 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிற பாருங்க, எப்படி பார்க்கிறார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ டேஸ் பார்க்கிறார். என்னத்தை பார்க்கிறாரு? பார்க்கிறாரா? ஏசப்பா பார்த்துட்டு இருக்கிறான்ற அந்த உணர்வு மாசம் வருதா? கொஞ்சம் நெஞ்சம் என்னை பார்த்துட்டு இருக்காரா? உங்களை பார்த்துட்டு இருக்காரா? ஏசப்பா பார்த்துட்டு இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஏசப்பா எப்பொழுதும் 24/7 என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். எப்படி பார்க்கிறாரா? சும்மா பார்க்கறதில்ல. எப்படி பார்க்கிறாரு? நம்ம வாசித்தோம், நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, செவிகள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறதுன்னு சொல்லி. இங்க பார்க்கிறோம், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ எதை பார்க்கிறாரு? தெரிஞ்சு போயிருங்க அவருக்கு. பாஸ்டர் கிட்ட நடிச்சாலும் தெரிஞ்சு போயிடும், அம்மா கிட்ட நடிச்சாலும் தெரிஞ்சு போயிடும், அப்பா கிட்ட நடிச்சாலும் தெரிஞ்சு போயிடும்.
கணவன் மனைவி கிட்ட நடித்தாலும் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சு போயிடும். நம்ம நடிப்பெல்லாம் மனுஷங்கிட்ட தான். ஏசப்பா கிட்ட ஒன்றும் நடிக்கவே முடியாது. அவருக்கு நல்லா தெரியும். நம்முடைய இறுதியும் நல்லா ஏசப்பாவுக்கு தெரியும். என்னுடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார். ஆகவே தான் இருதயத்தை நீர் பார்க்கிறீர் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். இருதயத்தில் உத்தமம் இருக்க நீர் விரும்புகிறீர். உத்தம இருதயத்தோடு 2 என்ன சொல்லுகிறது? உத்தம, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு. அவரை பற்றியான எண்ணங்கள் நம்முடைய இருதயத்தில் எப்படி இருக்குது? சும்மா ஃபார்மாலிட்டிக்கு அப்படி இயேசுவை நம்புற அவருக்கு தெரிஞ்சு போயிடும். என்ன பண்ணுறதுக்காவது ஏதோ ஒன்று சொல்லிடுவாங்களே, இல்லை, அவரை பற்றி உத்தம இருதயத்தோடு உறுதியாய் அவரை பற்றி கொள்கிறவர்களுக்கு அவர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் இருதயத்தை பார்க்கிறார், நம்முடைய இருதயத்தை பார்க்கிறாரு. ஆகவே தான் இருதயத்தை பார்க்கும் பொழுது இருதயத்தில் விசுவாசம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இருதயத்தில் அவர் மேல் நம்பிக்கை அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய இருதயத்துக்குள்ள முதலாவது அவர் விரும்புகிற மாதிரி நம்முடைய இருதயம் மாறணும்னாக்கா ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. பெரிய ஒரு இன்னும் சொல்லுவாங்கள்ல, அப்படி கம்ப சூத்திரம்லாம் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அவருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் படியுங்கள், தியானியுங்கள், பாடுங்கள், வார்த்தையை உங்களுடைய ஆன்மீக உணவாக்குங்கள். நம்முடைய இறுதியும் அவருக்கு பிரியமானதாக உத்தமமானதாக மாறிவிடுகிறதாக இருக்கிறது. இந்த வார்த்தைக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு நம்முடைய இறுதியும் தேவனுக்கு ஏற்ற இறுதியுமாக மாற்றக்கூடிய வல்லமை ஆவியானவருக்கும், ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற அவர் வார்த்தைக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஆகவே தான் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதும், கேட்பதும், ஜெபிப்பதும், பாடுவதும் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் மிகவும் அத்தியாவசியமான ஒன்று. இன்றைக்கு பைபிள் எடுத்து மூடி வச்சுட்டு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பைபிளை திறந்தா உங்கள் வாழ்க்கை சொல்லும். வாழ்க்கையில் இருதயத்தில் வார்த்தை இல்லைன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையே சொல்லும். நீங்கள் பேசுகிற பேச்சு சொல்லும், இவங்க உள்ளத்தில் இருதயத்தில் வார்த்தை இல்லைன்னு சொல்லி. நீங்கள் நடக்கிற நட சொல்லும், இவங்க இருதயத்தில் வார்த்தை இல்லைன்னு சொல்லி. இருதயத்தில் வார்த்தை இருந்துச்சுனாக்கா அவர் இருதயத்தை பார்க்கும் பொழுது இருதயத்துக்குள் அவருடைய வார்த்தையால் நிரம்பி இருக்கும் என்று சொன்னால், அவருடைய கிருபையும் இரக்கமும் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாய் உண்டாகிறதற்கு வார்த்தைகள் நமக்கு வழி காண்பிக்கிறதாக இருக்கிறது. இப்போ இருதயத்தை பார்க்குறாரு பாருங்க. ஆதியாகமத்தில் ஒரு சம்பவத்தை நான் வாசிக்கிறேன். 4வது அதிகாரம் 3-5 ஆதியாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 4, 3-5, 6. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கைகளையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது என்றார். இப்போ அந்த காயின் ஆபேலுடைய எதை பார்க்குறாரு? அவர் வெறும் காணிக்கைகளை மாத்திரம் பார்க்கல. ஏன்னா ஆண்டவர் சாப்பிட போறாரா காணிக்கையே? அதனால தான் காணிக்கை பகுதியில் நான் சொன்னேன், கர்த்தர் எங்க பார்த்தாரு? எந்த இருதயத்தோடு போடுகிறாள் காணிக்கை, எந்த சூழ்நிலையிலிருந்து போடுகிறார் அந்த விதையை பார்த்து இயேசு சொல்றாரு, தன் ஜீவனத்துக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்டு விட்டாள். அப்ப எந்த அளவுக்கு அந்த இயேசப்பா மேல அவளுக்கு அசைக்க முடியாத அவருடைய வல்லமை மேல, அவருடைய அற்புதம் செய்கிற பெருக செய்கிற அந்த சக்தியின் மேல் எந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்திருந்தாக்கா தன் ஜீவனத்துக்கு உண்டானத்தை கர்த்தருக்கு கொடுத்திருப்பா. அடுத்து என்ன செய்வோம்னு தெரியல அந்த சூழ்நிலை, ஆனா கர்த்தருக்கு கொடுக்கிறா. ஏன் அப்படின்னாக்கா அவருடைய வல்லமையின் மேல் விசுவாசம், அவருடைய பெருக செய்கிற வல்லமையின் மேல் விசுவாசம். அந்த அளவுக்கு உறுதியா இருந்தா தாங்க தர முடியும். அப்படி இல்லைன்னா தர முடியாது. ஐயோ 10 ஒரு பங்கு கொடுத்துட்டாக்கா என் பிள்ளைக்கு பீஸ் கட்டுறதுக்கு பத்தாதே அப்படின்ற எண்ணம் இருந்துச்சுனாக்கா கர்த்தரை மட்டுப்படுத்திட்டுன்னு அர்த்தம். ஏன் தெரியுமா? கர்த்தரால் பெருக செய்ய முடியாது அப்படின்ற அந்த எண்ணம் நம்மளை மேலோங்கி விடும். ஆனால் எவ்வளவு என் தேவனுக்காக நான் இழக்கும் பொழுது 100 அத்தனையாய் பெறுவேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். அதை வேதத்தில் பல இடங்களில் நான் பார்க்கிறேன். ஒன்றுமில்லாமல் இது பெருக செய்திருக்கிறார் அப்படின்ற அந்த விசுவாசம் வரும் பொழுது இந்த கொழுமையானது அல்ல. இவன் என்ன பண்ணிருக்கலாம், காயின்
ஆபேல் மந்தையில் தலையீற்றுகளிலும் அவன் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டிருந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையிலும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, கனி கர்த்தருக்கு ஆண்டவருக்கு பிடிக்கல, ஆடு தலையீற்றான ஆடு தான் பிடிச்சிச்சு அப்படின்னு இல்லை. இதில் ஒரு வாக்கியத்தை கவனிச்சு பாருங்க. அங்கே எழுதப்பட்டிருக்குது, தன் மந்தையின் தலையீற்றுகளில் கொண்டு வந்தான் அப்படின்னு இருந்ததா கூட அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அங்கே 2 வரிகள் பயன்படுத்தப்படுகிறது, தலையீற்றுகளிலும் அவைகளிலும் கொழுமையானவைகள். அப்ப என்ன பண்றாங்க, இவனுடைய உள்ளம் அங்க தெரியுது. என்ன தெரியுமா, என் ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது ஃபர்ஸ்டா கொடுக்கணும், பெஸ்டா கொடுக்கணும். பழசெல்லாம் கொடுக்கக்கூடாது, செல்லாத காசு போடக்கூடாது, ஓட்ட வண்டியை கொடுக்கக்கூடாது, ஒடுங்கி போனத்தை கொடுக்கக்கூடாது. கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது அற்புதமானதை கொடுக்கணும், புதுசு கொடுக்கணும், பெஸ்டானதை கொடுக்கணும், முதன்மையானதை கொடுக்கணும், சிறந்ததை கொடுக்கணும் அப்படின்னு நம்முடைய உள்ளம் துடிக்குது. அந்த உள்ளத்தை பார்க்குற ஆண்டவர். அதனால சரிப்பா, என்னை பற்றி நீ நினைச்சியே அந்த எண்ணம் நல்லா இருக்குது, அங்கீகரித்து கொண்டார். இவன் என்ன பண்றான், அட கர்த்தர் தானே, என்னப்பா ஆனால் சாப்பிட போறாரா, ஏதோ 2 அப்படி மிச்சம் மீதி ஓட்ட ஒடிசல் நம்மளாம் பயன்படுத்திக்கிட்டு நம்ம நல்லா யூஸ் பண்ணி தட்டி எடுத்துக்கிட்டு அது ஒன்றுத்துக்கும் இப்போ நம்மளுக்கு யூஸ் ஆகாது, நம்ம புது வண்டி வாங்கிக்கலாம், பழைய வண்டியை ஒழித்து கொடுத்துரு. அப்படியெல்லாம் நடக்குது. பழைய கம்ப்யூட்டரு இது கொடுத்துரு, வீட்டில் உபயோகம் இல்லாத ஏதோ ஒரு பொருள் இருக்கும், இதை கொண்டு போய் சபைக்கு கொடுத்துரு, இதை கொண்டு ஊழிக்காரனுக்கு கொடுத்துரு, ஊழித்து கொடுத்துரு. ஏன்னா அவரை பற்றி தானே எண்ணம் தவறு இல்லை. அப்படி கொடுக்கறதுனா பாவம் தவறுன்னு சொல்லலை, ஆனால் எண்ணம் எப்படி இருக்குது பாருங்க. கர்த்தர்னாக்கா அப்படி பழசப்பட்டு ஓட்ட ஓடிசல் வச்சு அப்படி தள்ளிட்டு போகிறவர், ஊழியத்தையும் மற்ற காரியங்களையும் இந்த உலகத்தில் அவருடைய ராஜ்யத்தின் சேவையும் எப்படி அந்த ஓட்ட ஒடிசல் பழசப்பட்டு வச்சு தள்ளிட்டு போகிறவர் தான் ஆண்டவர் அப்படின்றதான எண்ணம். ஆண்டவர் சிறந்தவர், மேன்மையானவர், முதன்மையானவர். நம்முடைய உள்ளம் அவரை அப்படி பார்க்க வேண்டும். மத்தேயு 9:4, இயேசு அவர் நினைவுகளை அறிந்து நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன. எங்க பார்க்குறாரு, நம்ம என்ன நினைக்கிறோம்னு பார்க்குறாரு. என்ன நினைச்சுக்கிட்டு ஆராதனைக்கு வந்தோம், என்ன நினைச்சுக்கிட்டு அவர் ஆராதிக்கிறோம் பாருங்க, நினைவுகளை பார்க்கிறாரு. நாம் நம்முடைய நினைவுகளையும் நம்முடைய உள்ளத்தையும் கர்த்தருக்கு பிரியமானதாக மாற்றுகிறதற்கு பரிசுத்த ஆவியின் துணையோடு கூட நாம் எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்க வேண்டும். நினைவுகளை பார்க்குற, என்ன நினைச்சிக்கிட்டு வந்திருக்கிற, எப்படியாவது அவரை கொஞ்சம் காசு கொடுத்து அவன் நினைவுகள் ஒருத்தம் வரான், ஊழிக்காரிட்டு வரான், கொஞ்சம் காசு கொடுக்குறோம், எனக்கு கொஞ்சம் அபிஷேகம் கொடுங்க. நினைவு பாருங்க எப்படி இருக்குது. சங்கீதக்காரன் சங்கீதம் 139:2 சொல்லுகிறான், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நீங்க என்ன நினைக்கிறீங்க சில நேரத்துல எனக்கு தெரியாது. சில நேரத்தில் என்ன நினைச்சுக்கிட்டு வரீங்க, நான் என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன்னு தெரியாது. ஆனா ஒண்ணு மாத்திரம் எனக்கு தெரியும், கர்த்தருடைய சிந்தையே என் இருக்கும்படியாய் நான் வாஞ்சிக்கிறேன். நான் அடிக்கடி சொல்லுகிறதும் ஜெபிக்கிறதும் உண்டு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே. அதனால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உங்களை நான் கிறிஸ்துவுக்குள் பார்க்கிறேன். யாருக்குள்ள பார்க்கிறோம்? யாரோ ஒருத்தர் பாருங்க, சில நேரத்தில் ஒரு எளிமையான ஒரு மனுஷன் வருவான், ஒரு ஏழை மனுஷன் வருவான், இல்லைன்னா கொஞ்சம் சமுதாயத்தில் கொஞ்சம் தாழ்த்தப்பட்ட சூழ்நிலை இருக்கிற மனுஷர்கள் வருவார்கள். நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருப்போம், நம்ம இயேசுவை நேசிக்கிறவர்களாக இருப்போம். அவர்களை நாம் எப்படி அதை அணுகுகிறோம், எப்படி பார்க்கிறோம், கர்த்தர் அறிவார். கர்த்தர் விரும்புகிற மாதிரி நாம் அவங்கள பார்க்கிறோமா, விசாரிக்கிறோமா, உட்கார்தலையும் எழுதலையும் அறிந்திருக்கிறார். நாம் என்ன பண்ண, அவங்கள மதிக்க மாட்டாங்க, இவங்க தானே விடு. ஆனால் கர்த்தர் அதை பார்க்கிறார். நம்முடைய இறுதியத்தை என்ன எண்ணத்தோடு ஒரு விசுவாசியை பார்க்கிறோம், ஒரு ஊழியக்காரனை பார்க்கிறோம், ஒரு மனிதனை பார்க்கிறோம். அதனால் தான் ஒரு இச்சையோடு ஒரு ஸ்திரியை பார்த்தால் விசாரம் செய்தாயிற்று. அப்போ அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் தோன்றும். ஒரு கெட்ட எண்ணத்தோடு, ஒரு கேவலமான எண்ணத்தோடு, ஒரு தாழ்மையான எண்ணத்தோடு, ஒரு இழிவான எண்ணத்தோடு, இவன் கேட்க போறானா, இவன் விசாரிக்க போறானா, இவன் ஒரு சீப்பு தானே, இவர் ஏழை தானே, இவன் வேறவன் தானே,
நம்மளுக்கு என்ன போகுது, அவனுக்கும் நம்மளுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்றதான இப்படிப்பட்டதான எண்ணங்களோடலாம் பல நேரத்தில் தேவ ஊழியக்காரர்களையும் சபைகளையும் விசுவாசிகளையும் உடன் உடன் சகோதர சகோதரிகளையும் பார்க்கிற அந்த நினைவுகளை கர்த்தர் அறிகிறார். ஆகவே நம்முடைய நினைவுகள் கிறிஸ்துக்குள் எல்லாரையும் பார்க்கிற இறுதியுமாக எண்ணங்களாக இருப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆதியாகமம் 6:8. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்திருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலையும் கூட கிருபை கிடைச்சிச்சு. ஆனால் புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டு உயிரோடு எழுந்த பிற்பாடு தான் புதிய ஏற்பாட்டினுடைய அந்த நீதிமான் கிருபை இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படுகிற அந்த ஒரு பாக்கியம் மக்களுக்கு கிடைக்கப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலையும் பாருங்க, லூக்கா 1:28, அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அப்ப அவருடைய கண்களில் கிருபை கிடைக்கிறது அப்படின்றது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்று. ஆனா கிருபை எல்லாருக்கும் இருக்குது, அவருடைய கிருபை அளவில்லாமல் இருக்குது. ஆனா ஒண்ணு என்ன தெரியுமா, யார் அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுடையவர்களாக இருக்கிறார்களோ, ஆண்டவரே என்மேல் கிருபையாயிரும், கிருபை கிடைச்சிருச்சு. சில பேர் பாருங்க, ஆண்டவருடைய கிருபையை எனக்கு தேவையில்லை, எனக்கு சத்து இருக்குது, எனக்கு சமார்த்தி இருக்குது, படிப்பு இருக்குது, அறிவு இருக்குது, கர்த்தர் தேவையில்லை அப்படின்னு சொல்றானே. நான் சொல்லி பாவத்துல பிரதானமான பாவம் என்ன தெரியுமா, நம்ம பல காரியங்களை பாவம்னு சொல்றோம். எனக்கு இயேசு வேண்டாம், இயேசுடைய உதவி இல்லாமலே இந்த உலகத்தில் வாழ்ந்து விடுவேன் அப்படின்னு சொல்றானே, அதான் முதல் பாவமே. இயேசு இல்லாமல் வாழ முடியாதுங்க. அவர் இல்லாமல் வாழ்ந்தாக்கா வாழ்க்கைக்கு அர்த்தமும் இல்லை. அர்த்தம் இல்லைன்றத விட இந்த வாழ்க்கையின் யாத்திரை முடிந்த பிறகு நித்தியம் இல்லவே இல்லை, நித்தியம் இல்லை. இயேசு இல்லாமல், அதனால் சொல்ற, எண்ணெய் இல்லாமல் உங்களால் பிதாவினிடத்தில் சேர முடியாது. அப்ப இயேசு தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அப்ப இன்னைக்கும் கூட கிருபை கொடுக்கப்படுகிறது. நீங்கள் யாராய் இருந்தாலும், நீங்க எங்கிருந்து இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும், இயேசுவே என்மேல் கிருபையாயிரும் என்று சொன்னால் அவருடைய கிருபை கிடைக்கும். இயேசுவே உடைய ரத்தத்தால் என்னை கழுவும் என்று சொன்னால் நீதிமான் ஆக்கப்படுவீர்கள். 2 காரியம்தான், நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. இயேசுவே கிருபையாயிரும், கிருபை தருகிறார். இயேசுவே உடைய ரத்தத்தால் கழுவும், அவர் நீதிமானாக்கப்படுகிறோம், அவருடைய பிள்ளையாய் மாற்றப்படுகிறோம். அப்ப நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது, மரியாளுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நீங்க சொல்லலாம், நோவா ரொம்ப உத்தமனா இருந்தான், கிருபை கிடைச்சிச்சு, ஓகே. மரியாள் ரொம்ப பரிசுத்தமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க, கிருபை கிடைச்சிச்சு அப்படின்னு நினைக்கலாம். ஆனா கிருபை பரிசுத்தமா இருக்கிறவங்களுக்கு இல்லைங்க, உத்தமமா நடக்கிறவங்களுக்கு கிருபை. தகுதியற்றவனுக்கு தேவன் காட்டும் தயவு. கிருபை என்னது? தகுதியற்றவர்களுக்கு தேவன் காட்டும் தயவு, அதாங்க கிருபை. பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 1-10 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அவர் எரிக்கோவில் பிரவேசித்து அந்த வழியாக நடந்து போகையில் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யனுமாயிருந்த சகே எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவர் காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்து மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றான். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானோ நாளத்தனியாய் திரும்பி செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றான். எப்படிப்பட்ட ஒரு கிருபை! மனிதனுடைய வாழ்க்கை தகுதியே இல்லை இவனுக்கு. எல்லாரும் என்ன சொல்றாங்க? இவன் பாவியான மனுஷனிடத்தில். அப்ப பாவியான மனுஷனிடத்தில் தங்கறதுக்கு போறாரே. இன்னைக்கு அப்படிதான் நினைக்கிறேன். இன்னைக்கு இவங்க வீட்டுக்கு நம்ம போறதா, இவங்களோட நாம பேசுறதா? நோ, இயேசு பாவியான ஒரு வீட்டுக்கு போறாரு.
யோசனை பண்ணி பாருங்க. நம்மளை விட வசதியிலையும் நம்மளை விட வாழ்க்கையிலும் குறைத்திருக்கிறவர்கள், வசதியில் படிப்பில் குறைந்து காணப்படுகிறவர்கள் திருமணத்திற்கோ ஒரு நல்ல காரியத்துக்கோ அழைச்சா போறதுக்கு நம் உள்ளத்தில் ஒரு நல்ல ஒரு ஆசை உண்டாகிறதா? உண்டாகலேனாக்கா கிறிஸ்து அன்பினால் நிரப்பப்படலைன்னு அர்த்தம். அவர்களை நாம் மதிக்கவில்லை என்று அர்த்தம். இயேசு போறார், பாவியான எல்லாரும் சொல்றாங்க, பாவியான மனுஷனிடத்திலும் போறானே, இயேசுக்கு போகக்கூடாது. அப்படிதான் ஒரு தடவை ஒரு ஊழியக்காரர் விபச்சார விடுதிகள் இருக்கிற அந்த சந்தியில அடிக்கடி போவாராம். அப்ப அநேகர் பார்த்து, இவ்வளவு நல்ல பாஸ்டர், எவ்வளவு நல்லா ஊழியம் பண்றாரு, அந்த விபச்சார விடுதிக்கு அடிக்கடி போறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் தப்பா நினைச்சிருக்கிறாங்க. ஒரு சில நாட்கள் அப்படி அவங்க எண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல போய் இவர் சுவிசேஷம் சொன்னது நிமித்தம் அநேக அந்த விபச்சாரத்துக்குள் இருந்ததான அந்த ஸ்திரீகள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள் வர ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. ஏன்னாக்கா இன்னைக்கு பல நேரங்களிலே அப்படிப்பட்டவர்களை ஊழியக்காரர்களும் தேவ பிள்ளைகளும் நேசிக்கும் பொழுது, அன்பு காட்டும் பொழுது சமுதாயம் கேவலமாய் பார்க்கிறது, ஆனால் கர்த்தர் கனமாய் பார்க்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் எப்படி என்னை பார்க்குதுன்றதுதான் முக்கியம். மனுஷன் எப்படி பார்க்கிறான்றது ரெண்டாவது தான். மனுஷன் பார்க்கறான்றதுக்காக நம்ம வாழ்ந்தாக்கா வாழவே முடியாது. கர்த்தர் பார்க்கிறார். இவங்கெல்லாம் குறை சொல்றாங்க, ஐயோ அங்க போறான், பாவியான வீட்டுக்கு இயேசு போறாருன்னு. இயேசு சொல்றாரு, அங்க போய் இவனுக்கு கிருபை உண்டாயிற்று. ஏன்னா கிருபைக்காக அவனுடைய இருதயம் காத்திருந்தது. கிருபை வந்தால் பிடித்துக் கொள்வேன் என்று சொல்லி கிருபைக்காக அவனுடைய இருதயம் திறந்திருந்தது. மத்தேயு 5:25-28 அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆயினும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்கள் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக்கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். யாருக்கு கிடைத்தது கிருபை? கானானிய ஸ்திரீ, அந்நிய ஸ்திரீக்கு கிருபை கிடைத்தது. அற்புதம் நடந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் யாராயிருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், அவருடைய கிருபை இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கும் அவருடைய கிருபை உங்களுக்கு அற்புதங்களை செய்ய, ரட்சிப்பை உண்டு பண்ண போதுமானதாக இருக்கிறது. அவருடைய கிருபை எங்கும் வியாபித்திருக்கிறது. அவருடைய கிருபையை ஏற்றுக்கொள்கிறதுக்கான இருதயம் இருந்தால் போதும். சகேயுக்கு ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் இருந்தது. கானானிய ஸ்திரீக்கு அவருடைய கிருபையை ரிசீவ் பண்ணுகிற விசுவாசம் இருந்தது. அற்புதங்களையும் ரட்சிப்பையும் பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கும் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கிருபையாய் தர அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆபிரகாம் எப்படி பார்த்தான் ஆண்டவரை எப்படி பார்த்தான்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 18-24 வரலும் வாசித்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அவன் சொல்லுகிறான், வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்களா, உங்களுடைய வலது கரங்களை உயர்த்துங்க. வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். நான் சொல்றேன், வாழ்க்கையில என்ன சூழ்நிலை வந்தாலும் முதலாவது நீங்க போய் உங்களுடைய ஜெப அறையில நின்று உங்களுடைய கைகளை உயர்த்தி அவர் சொல்றாரு, அந்தரங்கத்தில் உன் பிதாவை நோக்கி. ஹல்லேலூயா. யாரை நோக்கி? பிதாவை. என்ன காரியமாக இருந்தாலும் ஆபிரகாம் அன்னைக்கே கண்டுபிடிச்சிட்டான். அவர் தானே அழைச்சார் ஆபிரகாம யார் அழைச்சது? ஆபிரகாம கல்தையருடைய பட்டத்திலிருந்து அழைச்சது யாரு? தேவன் அழைச்சார். அதனால அவனுக்கு ஒண்ணு தெரியும், எப்பெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் ஏடாகோடமா இருக்குதோ, குறைவு இருக்குதோ, அழைச்சவர் நீர்தான் ஆண்டவர். ஏன் அழைச்சிங்க? அழைத்தது உண்மையானால் என்னை நடத்துங்க. சொல்லுங்க எல்லாரும், அழைத்தது உண்மையானால் என்னை நடத்த நீர் வல்லமையுடையவராய் இருக்கிறீர்.
அவர் உங்களை அழைச்சிருப்பாருனா, உங்களை ரட்சித்திருப்பாருனா, உங்களுக்காக ரத்தம் சிந்தி இருப்பாருனாக்கா, உங்களுக்காக உயிர் கொடுத்திருப்பாருனாக்கா, உங்க தேவைகளை சந்திப்பது, உங்கள் குறைகளை நிறைவாக்குவது, உங்கள் வியாதிகளை குணமாக்குவது, உங்களை சரியான பாதையில் நடத்துவது உண்மை. அதனால் தான் கைகளை எப்பொழுதும் இங்க உயர்த்துங்க. வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுக்கு நேராக கையை உயர்த்திட்டாக்கா மனுஷங்கிட்ட கை கட்ட வேண்டியதில்லை, மனுஷங்கிட்ட கையை நீட்ட வேண்டியதில்லை. அவர் நடத்துவார். அவர் உண்மையுள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. கண் திறக்கப்பட்டுருச்சு. யாருக்கு? ஆபிரகாமுக்கு. என்னை அழைச்சது அவர் தான். அழைத்தவர். அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதது. எல்லாம் சொல்லுங்க, அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதது. யோபும் கண்டுக்கிட்டான். யோபுடைய வாழ்க்கையில் பல விதமான பிரச்சனை. யோபு 42:2 அவன் சொல்றான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். எப்படிப்பட்ட அறிவு? தடைபடாது என்பதை அறிவிக்கிறேன். என் அன்பு வாலிப பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, தாயே, தகப்பனே, நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் உங்களுக்காக எனக்காக செய்ய நினைத்திருக்கிறது தடைபடாது. ஒரே விதத்தில் தான் தடைபடும். உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய நம்பிக்கை அளவு பொறுத்து தான் அது தடைபடும். விசுவாசம் பெருகுச்சுனாக்கா, கானானி ஸ்திரிக்கு தடைப்பட்டது, அவள் மகளுக்கு வர வேண்டிய ஆரோக்கியம் தடைப்பட்டது, சகேயுக்கு வர வேண்டிய ரட்சிப்பு தடைப்பட்டது, எதுவரையும் தடைப்பட்டது. அவர்கள் விசுவாசம் பெருகுகிற வரையிலும் தடைப்பட்டது. கானானி ஸ்திரீனுடைய விசுவாசம் பெருகிருச்சு. அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு விசுவாசம் பெருகிருச்சு. உடனடியாக அவருடைய மகளுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியம் உண்டாகிவிட்டது. ஹல்லேலூயா. எழுந்து நிற்போம். நம்முடைய கைகளை வானத்தையும் பூமியையும் உடையவராகிய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உயர்த்துவோம். சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை நாம் அறிக்கை பண்ணுவோம். யோபுவை போல, யோபுவின் வாழ்க்கையிலே இரட்டத்தனையான நன்மையை கொடுத்தது போல இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு இரட்டிப்பான நன்மையை தர அவர் நல்லவராக இருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவனை பேரை பெருமைப்படுத்தினது போல இன்றைக்கும் நாம் ஒவ்வொருவரையும் ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே நம்முடைய காரியங்களை ஆசீர்வதித்து நம் பேரை பெருமைப்படுத்த இயேசு இன்றைக்கும் வல்லமையுடையவராகவும் நல்லவராகவும் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன், என் கையை உயர்த்துகிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட ஒட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். இதோ என்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் என்னை காக்கிறார். கர்த்தர் எனது வலது பக்கத்தில் எனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் என் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் என் போக்கையும் வரத்தையும் கையின் பிரயாசத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார், ஆசீர்வதிப்பார், நடத்துவார். அவருடைய ஆவியானவர் என்னை ஒவ்வொரு நாளும் செம்மையான பாதையிலே, வெற்றியின் பாதையிலே நடத்துவார் என்று வார்த்தையின் அடிப்படையில் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. இந்த வார்த்தையின்படியே எங்களுக்கு நீர் செய்கிறதற்காக நன்றி. எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வார்த்தைகள் எங்கள் உள்ளத்தில் எழுதுகிறதற்காக நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்று மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷமும் சமாதானமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம்.